பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் மறுபடியும் உங்களை எப்போதும் போல சந்திக்கவும் தேவனுடைய வார்த்தையை சொல்லவும் ஆண்டவர் தந்திருக்கிற நல்ல சூழ்நிலைக்காய் ஸ்தோத்திரம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நான் நினைப்பேன், காலை எழுந்த உடனே ஆண்டவரே உம்முடைய கிருபை பெரிது, உம்முடைய இரக்கத்திற்கு முடிவே கிடையாது. ஏன்னா எத்தனை பேருக்கு அந்த காலை கண்ணீரின் காலையாயிருக்கலாம், எத்தனை பேருக்கு அந்த காலை வேதனையின் காலையாயிருக்கலாம், எத்தனை பேருக்கு வியாதியின் படுக்கையில் உபத்திரவத்தின் காலையாயிருக்கலாம். ஏன்னா அநேகர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லும்போது சொல்கிறீங்க, ராத்திரியும் ஆனால் பகல் வந்தாலும் சரி என் வாழ்க்கையில் அந்த படுக்கை தான் ஐயா, இரவு போய் பகல் எப்பொழுது வரும், பகல் போய் இரவு எப்பொழுது வரும், அதிலே அரண்டு புரளுகிறேன் என்று சொல்லுகிறீங்க. எனக்கு அன்பானவர்களே, இத்தனை வேதனையின் மத்தியிலும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல ஆண்டவர் கொடுத்த நல்ல சூழ்நிலைக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் உங்களோடு நான் ஒரு காரியத்தை பேச வேண்டும். காரணம், நேற்று ஒரு பெண் என்னிடத்தில் இரவு அழுது கொண்டே பேசினாள். என்னம்மான்னு கேட்டேன். என்ன காரணம், ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டதற்கு அந்த பெண் சொன்னாள், என்னை போங்க வாங்கலாம் சொல்ல வேண்டாம், ஏன்னா நான் சின்ன பொண்ணு தான், உங்கள் மக வயசு தான் இருக்கும், எப்படிமா தெரியும், நான் தொலைக்காட்சியில் தினம் உங்களை பார்க்குறேன், என்னுடைய தகப்பன்ற சொன்ன மாதிரி என் மன விட்டு உங்கள்கிட்ட பேசத்தான் இப்போ கூப்பிட்டேன்னா. என்னம்மான்னு, நான் திருமணமாகி நல்ல குடும்ப வாழ்க்கை இருக்கிறது, புருஷன் நல்லா வந்தான், என்னை நன்றாக கவனித்து கொள்ளுகிறார், நான் ஒன்று கேட்டால் உடனே கொடுக்கிறார். ஆனால் எங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா, எங்கள் வீட்டிலேருந்து அம்மாவோ அண்ணனோ அல்லது சகோதரியோ ஒரு ஃபோன் பண்ணிட்டா போதும் எங்களுக்குள்ளே சமாதானம் குலைந்து விடுகிறது. இந்த கண்ணீர் தான் என்னை தினந்தோறும் வாட்டுகிறது. திருமணம் ஆயிட்டா தாய் தகப்பனை நினைக்கக்கூடாதா, சகோதரர்களை நினைக்கக்கூடாதா, கொஞ்சம் என் புருஷனுக்கும் ஆலோசனை நேரடியாக சொல்ல முடியாது, தொலைக்காட்சியில் கொஞ்சம் சொல்லுங்கள், என் கண்ணீருக்கு ஒரு மாற்றம் வருமா என்று கேட்டீங்க. இந்த நாளில் உங்களுக்கு மட்டுமல்ல, யார் யார் எந்தெந்த இடத்துல எந்தெந்த சூழ்நிலையில் கண்ணீர் வடிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பதில் நிச்சயம் உண்டு. ஏன்னா எசேக்கியா ராஜாவுக்கு பதில் வந்தது உண்மையானால் அவன் அழுததற்கு பதில் வந்தது, உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், இதோ உன் நாட்களை பின்னிட்டு திருப்புவேன் என்று பதில் வந்தது உண்மையானால் உங்களுக்கும் பதில் வரும். உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி தயவு செய்து தேடி கையில் எடுத்து எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31 அதிகாரத்திலே 16வது வசனத்தை அப்படி திருப்பி வச்சுக்கிறீங்களா? எல்லாரும் திருப்பி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடுவோமா? அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவி ஆனவரே, அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவி ஆனவரே.
எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து, நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து, நிழலாய் மாற்றிவிட்டே. ஐயா நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து, நிழலாய் மாற்றிவிட்டே. நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி அப்பா. பிதாவே அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. தாழ்மையில் கிடந்தேன் தள்ளாடி நடந்தேன், தாழ்மையில் கிடந்தேன் தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கொண்டே. தாழ்மையில் கிடந்தேன் தள்ளாடி நடந்தேன், தயவாய் கலங்காதே என்று கரம் பற்றி நடத்துகிறேன். என்னை கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி அப்பா. பிதாவே அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. உளையான சேற்றில் வாழ்ந்த எல்லை தூக்கி எடுத்தீரே. உளையான சேற்றில் வாழ்ந்த எல்லை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி, கல்வாரி ரத்தம் கழுவி அணைத்தீரே. அப்பா நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி அப்பா. பிதாவே அன்பான தேவா, அருமை ரட்சகரே, அப்பா. பிதாவே அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. எல்லாம் எடுத்திருப்பீங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31 அதிகாரம் 16 வசனம். நீ அழாதபடிக்கு. அம்மா, நீங்கள் கேட்டதுக்கு பதில் வருது. என் புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் நான் செய்கிறேன், எந்த குறையும் வைக்கலை. ஆனால் அவரும் எனக்கு நல்லா பாதுகாப்பு கொடுக்கிறார், கேட்டதெல்லாம் தருகிறார். ஆனால்
என் சகோதரனோ என் தங்கையோ என் தாயோ தகப்பனோ ஒரு ஃபோன் வந்துட்டா போதும், அந்த நாள் முழுவதும் எங்கள் வீடு போராட்டமாக இருக்குது. கண்ணீரோடு இந்த காரியத்தில் கர்த்தர் ஒரு ஒருமனப்பாட்டின் ஆவியை தரணும். ஏன்னா அவருக்கும் அப்பா அம்மா உண்டு, அண்ணன் தம்பி உண்டு, அக்கா தங்க உண்டு. அந்த உணர்வை கர்த்தர் கொடுக்கணும் அப்படின்னீங்க. கண்ணீரோடு சொன்னீங்க, நான் நல்லது தானே செஞ்சேன், ஒரு குறை வைக்கலையே, ஏன் எனக்கு கண்ணீர் என்று கேட்டீங்க. ஆண்டவர் பதில் சொல்றதை கேளுங்க. நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை முதலாவது நீ என்ன செய்யணும்? அழக்கூடாது. அழக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் ஒரு நாளும் நம்மளை அழ வச்சு பார்க்குறவரில்ல. ஆமென். ஏன்னா அவர் கண்ணீரை பார்த்த உடனே சொல்லுவார், உன் கண்ணீரை கண்டேன் அப்படிம்பார். அது மட்டும் இல்லை, கண்ணீருக்கு கணக்கு வைக்க ஆரம்பிச்சிடுவார். எனக்கு அன்பானவர்களே, தாவீது அதனால தான் சொன்னான், தேவரீர் என் அலைச்சல்களை எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரெல்லாம் உடைய துருத்தியிலே வையும், அவைகளுடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. சங்கீதம் 56 மிக அழகாக எழுதியிருக்கிறார். கண்ணீர் என்பது மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட பெரிய வரப்பிரசாதம். ஆனால் அந்த கண்ணீரை வீணாக சிந்திடக்கூடாது. கண்ணீருக்கு கணக்கு இருக்கு. எனக்கு அன்பானுடைய அழுகை என்பது மனித வாழ்க்கையில் ஒரு பங்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் அழவே மாட்டேன்பாங்க, அழுததே இல்லைம்மா. ஆனால் தன்னறியாமல் அழுதவர்களும் உண்டு. ஒரு சின்ன காரியத்தை சொல்கிறேன், அர்த்தமற்ற அழுகைகளும் இருக்கிறது. ஒரு சமயத்தில் ஒரு வீட்டில் திருமணத்திற்கு பெண்ணை வைத்திருந்தார்கள் தாய் தகப்பன். அந்த பெண்ணுக்கு அவள் படிக்கிற காலத்தில் ரொம்ப சுறுசுறுப்பான பெண். காலையில் எந்திரிக்கிறதே 7:45 தான் எந்திரிப்பாள். ரொம்ப சுறுசுறுப்பான பெண். 1/4 மணி நேரத்தில் ரெடியாகி அம்மாட்ட அதை கொண்டா இதை கொண்டான்னு அதிகாரம் பண்ணி படிக்க போகும்போதே அப்படி வளர்ந்துட்டா. இப்படி வளர்ந்து எப்படியோ கல்வியிலே வந்து விட்டாள், பருவம் அடைந்து விட்டாள். அவளுக்கு ஒரு திருமண வாழ்க்கை அமைத்து கொடுக்க வேண்டிய தகப்பன் தாயுடைய கடமை. என வேதம் சொல்லுது, அன்ன வஸ்திர விவாகம். இது யாருடைய கடமை? தகப்பன் தாயுடைய கடமை. ஆகையினால திருமணத்திற்கு ஒரு மாப்பிள்ளை வீட்டார் அந்த பெண்ணை பார்க்க வர வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு சரி பார்க்கலாம் என்று சொல்லி அன்றைக்கு நாள் குறித்திருந்தார்கள். நாள் குறித்திருக்கிறனால அம்மா கூப்பிட்டு சொன்னாங்க, ஏம்மா இது வரைக்கும் தான் நீ சோம்பலா அப்படி இருந்துட்ட, இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது, நீ வாலிப பெண்ணு, ஒரு குடும்பத்துக்கு தலைவியாக போகிற, ஆகையினால தயவு செய்து இன்றைக்கி மாப்பிள்ளை பார்க்க வர்றாங்க, இன்றைக்காவது நீ சுறுசுறுப்பாக எந்திரிச்சு இருக்கணுமா அப்படின்னு சொல்லி தாய் சொன்னாள். என வேதம் சொல்லுது, என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. நீதிமொழிகள் அப்படித்தான் வாசிக்கிறோம். தாய் மகளுக்கு சொன்னான். உடனே மக சொன்னான், இன்னைக்கு பாருங்க நான் எப்படி இருக்கேன்னு மட்டும் இன்னைக்கு பாருங்கண்ணா. சரி, காலையில் 5 மணிக்கு எழுந்தாள். மாப்பிள்ளை வீட்டார் இரவு 12 மணிக்கு வீடு வந்து சேர்ந்தாங்க. அவங்கள அப்படி கூப்பிட்டு போய் நல்லா தங்க வச்சுருந்தாங்க மேலே அறையில். காலையில் 10 மணிக்கு மேலே பெண் வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் கூடி பேசுகிற நேரம். காலையில் 5 மணிக்கு பெண் எந்திரிச்சா, கையில் விளக்க மாலை தூக்கிட்டு போனான். அம்மா கேட்டால் என்னடின்னா, வாசல் பெருக்க போகிறேன், இன்றைக்கி பாருங்கள் என் வேலைன்னு சொன்னேன்ல, முதல் வேலையை இந்த பாருங்க சுத்தப்படுத்தி க்ளீனாக பெருக்கி தெளித்து கோலம் போட போகிறேன்னா. அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம், ஓ பிள்ளை நல்லா பெருக்கி தெளிக்கி சுத்தம் பண்ண போகிறாளேன்னு. போனவ கொஞ்ச நேரத்தில் விளக்க மாலை கீழே போட்டு ஓன்னு அழுதா. எதுக்கு அழுதான்னு யாருக்குமே தெரியாது. அழுததை கேட்டு அம்மா வந்தவ உடனே பிள்ளை அழுதுன்னு சொல்லி என் மக்கான்னு உட்காந்து அது அழுதுச்சு. அதுக்கு பின்னாடி வந்திருந்த அந்த விசேஷத்துக்கு வந்திருந்த அநேக பெண்கள் கூடி சத்தமிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் யாருக்குமே எதுக்குன்னு புரியலை. ஒருத்தர் கேட்டாங்க, என்ன அழுறாங்க? அதாங்க தெரியல, என்னன்னு தெரியல, சுற்றி அந்த பிள்ளைய உட்காந்து வச்சுட்டு எல்லாம் அழுகிறாங்கன்னாங்க. மேலே இருந்த மாப்பிள்ளை பார்க்க அந்த வீட்டுக்காரங்க இறங்கி வந்தாங்க. என்ன அழுகிறீங்க? கடைசியில் கேட்டால் அவங்க சொன்னாங்க,
இந்த அவள் அழுதா நான் அழுதேன், அடுத்தவட்ட கேட்டால் அவள் அழுதா நான் அழுதேன், அவள் அழுதா நான் அழுதேன். கடைசியில் எல்லாரும் ஒருத்தர் சாக்கு சொன்னாங்க. உடனே அம்மாக்காரியை கூப்பிட்டு கேட்டாங்க, ஏம்மா மற்றவங்களும் சொல்லணும், உங்களுக்கு தெரியுமில்ல, எதுக்கு நீங்கள் அழுறீங்க? என் பொண்ணு அழுதா நான் அழுகிறேன். சரி, பொண்ணு எதுக்கு அழுகிறா தெரியாது. சரி, பொண்ணை கூப்பிட்டு நீ எதுக்குமா அழுதேன்னாங்க. அவள் சொன்னா, கல்யாணம் ஆனால் குழந்த பிறக்கும், குழந்த பிறந்தா சளி பிடிக்கும், எனக்கு மருந்து கொடுக்க தெரியாது, அதை நினச்சி அழுதேன்னாலாம். சில நேரங்களில் அர்த்தமற்ற அழுகைகளை நான் சொல்லவில்லை. உங்கள் கண்ணீர் விருதாவாக சிந்தக்கூடாது. ஏன்னா கண்ணீருக்கு கணக்கு இருக்கிறது. அதனால தான் இங்கே எரேமியா எழுதியிருக்கிறார், நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை முதலாவது அடக்கிக்கொள். இரண்டாவது காரியம், உன் கண்ணீர் சிந்தாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ செய்த கிரியைகளுக்கு கட்டாயம் பலன் உண்டு. ஏன்னா நீங்கள் சொல்லி அழுதிங்களே, என் மாமியாருக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்கிறேன், என் புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்கிறேன், என் மாமனாருக்கு செய்ய வேண்டிய கடமையில் நான் தவறதே இல்லை, வீட்டில் ஒருத்தரையும் நான் பார்க்காம இல்லை, எல்லாம் செய்கிறேன். ஆனால் எங்கள் வீட்டுக்குள்ளே என்னுடைய பெற்றோர் சுகத்தை அல்லது பெற்றோருடைய சுகத்தை கேட்கக்கூட எனக்கு உரிமை இல்லையா என்று அழுதார். எனக்கு அன்பானவர்களே, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வது தான் வாழ்க்கை. ஏன்னா இன்றைக்கி கல்யாணம் பண்ணி வந்துட்டா உங்கள் மனைவி தான், உங்கள் புருஷன்தான். ஆனால் தகப்பன் தாயை கனம் பண்ண வேண்டும். அதுக்காக எந்த நேரம் தகப்பன்கிட்ட பேசிக்கிட்டே உட்கார்ந்துருந்து தாயிட்ட பேசிக்கிட்டே இருந்தால் அங்கேருந்து பிளான் கேட்டு நடத்துகிறவங்க இங்கே இருக்காங்க, நிறையா குடும்பங்களில் இருக்குது. அம்மாக்காரி சொல்லிடா, நீ போன இடத்துல நம்ம வீட்டு பெருமையை விட்டு கொடுத்துருக்கூடாது, நீ உட்காந்து உனக்கு எவ்வளோ சீர் கொடுத்துருக்க, என்னென்னலாம் கொடுத்துருக்க, நீ யார் மக? அது இல்லை, யாராக இருந்தாலும் மனைவி என்று வந்துவிட்டால் அந்த வீட்டினுடைய பொறுப்பு மனைவி பொறுப்பு, அதில் தவறக்கூடாது. இந்த பெண் அதிலெல்லாம் தவறலை, நல்லா செய்கிறாங்க, எல்லா காரியமும் செய்கிறாங்க. காலைல எழுந்த உடனே என் மாமனார் வயது சென்றவர், அவருக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்கிறேன், என் மாமியாருக்கு சாப்பாடு கொடுக்குறேன், அதுக்குள்ளே புருஷனை வேலைக்கு அனுப்பிடுறேன். இவ்வளவும் நான் கன்சீவாக இருக்கிற நேரத்தில் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் எங்கள் அம்மா கூப்பிட்டு காலையில் உடம்புக்கு எப்படிம்மா இருக்குது, கொஞ்சம் அசந்து வருதா அப்படின்னு கேட்டால் போதும், யார் உங்கள் அம்மாவா பண்ணிட்டாங்களா அப்படின்னு உடனே அந்த இடத்துல சமாதானம் குலைஞ்சிருது. எனக்கு அன்பானவர்களே, ஒரு உணர்வை தாரும். சங்கீதக்காரன் சொன்னான், 119ஆம் சங்கீதத்திலே 34ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், எனக்கு ஒரு உணர்வை தாரும், எனக்கு உணர்வை தாரும். எல்லாருக்கும் தாய் தகப்பன் மேலே அன்பு உண்டு. ஏன்னா தாய் இல்லாமல் தகப்பன் இல்லாமல் ஒரு பிள்ளை வந்துட முடியாது. ஏன்னா ஒரு பெண்ணை கொடுக்கும்போது ஒரு தகப்பன் தாய் எவ்வளவு ஆசையாக வளர்த்து அவளுடைய எதிர்காலத்தை எதிர்பார்த்துருப்பாங்க. ஒவ்வொரு நாள் அவள் சுகதுக்கத்தை விரும்புவாங்க. அவள் வாழ்கிறத பார்த்து சந்தோஷப்படுற தாயார், கேட்டு சந்தோஷப்படுறவங்க உண்டு. ஒரு வார்த்தை கேட்கறதுல என்ன தப்பு இருக்குது? இதில் நாம் புரிஞ்சுக்கணும், இங்கே எப்படி அப்பா அம்மா கூடயே இருக்காங்களோ அதனால் கூப்பிட்டு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த பெண்ணோட அப்பா அம்மா தூரத்தில் இருக்கிறதுனால கூப்பிட்டு ஒரு வார்த்தை நல்லா இருக்கியாம்மா கேட்டதில் என்ன தப்பு? அநேக நேரங்களில் நம்மை நாம் நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி அநேக குடும்பங்களில் ஒருத்தர் புரிந்து கொள்ளாததே கண்ணீருக்கு காரணம். ஒருத்தர் புரிந்து கொள்வதில்லை. மனைவி என்பவள் யார்? சொந்த சரீரம். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், லேமுவேலுக்கு தன் தாய் சொன்ன வசனங்கள். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அடே அப்பா, முத்துங்கிறது என்ன? ஏன்னா வேதத்தில் சொன்னாங்க, பன்றிகளின் முன்னே முத்தை என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாதுன்னு, அது பீறி போடுனாங்க. முத்துங்கிறது என்ன? கடலுக்கு ஆழத்தில் மூச்சடக்கி போய் அந்த முத்து குளித்தல் நடைபெறுகிற இடம் தூத்துக்குடி. அதனால தான் முத்து நகர் என்று அதற்கு பேர். நீங்கள் ட்ரெயினில் போனால் கூட முத்து நகர் எக்ஸ்பிரஸ், பேல் சிட்டி எக்ஸ்பிரஸ் என்று சொல்லுவார்கள். அந்த முத்து விலையே மதிப்பே கிடையாது. ஆனால் இங்கே சொல்கிறாங்க, முத்துக்களை பார்க்கிலும் விலை அதிகம்.
திரும்ப வாசிங்க. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். இன்னைக்கு எத்தனை வீட்டில் இருக்கு? எத்தனை வீட்டில் புருஷனுடைய இதயம் மனைவி நம்புது? எத்தனை வீட்டில் மனைவியினுடைய இருதயம் புருஷனை நம்புது? ஏன்னா நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. ஒருத்தர் நம்பித்தான் ஆகணும். நம்பிக்கை இல்லைன்னு வந்துருச்சுன்னு வச்சுங்க, அந்த குடும்பத்துக்குள்ளே சந்தேகங்கிற ஒரு பிசாசு நுழைஞ்சிரும். சந்தேகங்கிற ஒரு பிசாசு நுழைஞ்சிருச்சுன்னா நிம்மதி போயிடும். எனக்கு அன்பானுள்ளே, எப்பவும் ஒருமனப்பாட்டின் ஆவியை கேளுங்க. ஏன்னா அந்த குடும்பம் எப்படி இருக்கணும்? நாம் பாடுறோம்ல, இயேசுவில் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவில் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரரில்லை. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரரில்லை. ராஜாதி ராஜா இயேசு ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் வாழ்ந்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் வாழ்ந்திடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. பாவமில்லை அங்கு சாபம் இல்லை, வியாதி இல்லை பசிப்பினியும் இல்லை. யாமம் இல்லை அங்கு சாபம் இல்லை, வியாதி இல்லை பசிப்பினியும் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் வாழ்ந்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் வாழ்ந்திடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. ஆண்டவரை நம்புற குடும்பத்தில் என்ன இருக்கணும்? இன்பம் இருக்கணும், சமாதானம் இருக்கணும், வெற்றி இருக்கணும், துதி பாடல்கள் இருக்கணும். ஆனா அந்த அம்மா சொல்றாங்க, ஒரு போன் வந்துட்டா போதும் பிரதர், ஐயோ நான் கண்ணீர் வடிக்கிறேன். யாரிடத்துல சொல்லுவேன்? நன்மையைத்தான் செய்த, நல்லதுதான் நடக்கிறேன், ஆனா கண்ணீர். ஒன்றை தெரிஞ்சுக்கங்க, உங்க கிரியைக்கு ஏற்ற பலன் கட்டாயம் கிடைக்காம பார். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க. எத்தனை பேர் இன்றைக்கு கண்ணீர் கவலையோடு இந்த தொலைக்காட்சி முன்னாடி உட்கார்ந்துருக்கீங்களோ? ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, உன் கண்ணீரை பார்க்கிறவர் மட்டுமல்ல, உன் கிரியைக்கேற்ற பலனளிக்கிற தேவன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் ஒரு வார்த்தை இந்த ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணணும். இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வருவதற்கு
பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு எங்கள் ஆலயத்தை உங்களுக்கு எப்போவாவது வாய்ப்பு கிடைச்சா தாராளமாக பாருங்கள். மதுரையில் பெண்களை தங்க வச்சுருந்தோம். இன்றைக்கி ஓடெல்லாம் உடஞ்சி அது ஒழுகிறதுனால வைக்க முடியல. அதுக்கு சென்ட்ரிங் போடணும்னா எங்களால் முடியல. ஏன்னா 6 லட்ச ரூபாய்க்கு மேலே அந்த மாடிக்கு மேலே சென்ட்ரிங் போடலாம். அந்த நாட்களில் இருந்த காசில் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் போட்டோம். அதை மாற்ற முடியாமல் இன்றைக்கி பெண்களே வைக்கிறது இல்லை. கேட்டால் கூட இடம் இல்லமான்றோம். திருநெல்வேலியில் ஆண்களுக்கு வைத்திருக்கோம். ஒரே ரூமில் 10-15 பேர் இருக்க இடமெல்லாம் நெருக்கம். இன்னொரு அறை கட்டப்பட ஜெபிங்க. அதற்கான பொருளாதாரத்தை கர்த்தர் சந்திக்கணும். ஒவ்வொரு ஞாயிறும் இந்த பார்வையற்றவங்களை வேன் வாடகைக்கு எடுத்து அழைச்சிட்டு வரோம். ஒரு வாரத்துக்கே 4000 ரூபா. ஒரு மாதம் அவங்கள அழைச்சிட்டு வரணும். ஏன்? கண்ணு தெரியாதவங்க. அவங்கள வான்னு சொல்கிறது பெரிய காரியம் இல்லை. அவளை பத்திரமா கூட்டியாந்து திரும்ப ஒரு சாப்பாடை கொடுத்து சத்தியத்தையும் சொல்லி ஆலயத்தில் அனுப்புகிறோம். ஏன்? அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். நீங்கள் இந்த ஊழியங்களுக்காக ஜெபிங்க. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே ஆத்மா ஆதாயத்திற்காக அல்லது ஒரு நேர உணவுக்காக உதவலாம். அது மட்டும் இல்லை, பார்வையற்றோர் மரித்தா கூட சொந்தக்காரனுக்கு எண்ணம் வராது, அடக்கம் பண்ணணும். இந்த ஃபியூனரல் காரியங்களுக்காக உதவலாம். அது மட்டும் இல்லை, எப்படியா உதவ அப்படின்னு கேட்பீங்க. நாங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கோம், எங்களுக்கு ஆசை உண்டு, ஆனால் உதவணும்னா எப்படி உதவுறது? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். ஜிபே, ஃபோன்பே எல்லாம் உண்டு. ஒருவேளை ஐயா நான் பணியாற்றுகிறவன், எனக்கு கணக்கு வைக்கணும்யா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். 8438852500 இதில் அடித்து பாருங்கள். பர்திமேயு பார்வையற்றோர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுன்னு இருக்கும். இதன் வழியாக நீங்கள் உதவினால் உங்களுக்கு வரி விலக்குக்கு நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லுங்கள். உங்களுக்காக நான் இப்பொழுதும் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, யார் யார் எந்தெந்த நிலையில் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் காண்கிற தேவன். ஆதியாகமம் 16:13 படி என்னை காண்கிறவரை நான் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொன்னாலே, ஒவ்வொருவருடைய கண்ணீரை காண்கிறவ தேவன். அவருடைய அழுகைக்கேற்ற கிரியைக்கேற்ற பலனை கொடு. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. இந்த நாளில் திருமண நாள், பிறந்த நாளை நினைவு கூறுகிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். தங்களுக்கு அன்பானவர்களை இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். குறித்த காரியத்தில் ஒரு வெற்றியை எதிர்பார்த்திருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். மருத்துவமனையில் இருக்கிற தன் உறவினர்களுக்காய் கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய மன விருப்பங்களை நிறைவேற்றும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.